Hello everyone. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் பிரகாஷ். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு வெச்சுக்கோங்களேன். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நியூஸ். அது மட்டும் இல்லாம ரொம்பவே இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு அது ஒண்ணும் இல்ல फ्रेंड्स. இப்ப ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் Huawei னு ஒரு மொபைல் கம்பெனி இருக்கு. அந்த மொபைல் கம்பெனியோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த கம்பெனியே பேன் பண்ணிட்டாங்க. இது எங்க பேன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து யுஎஸ்ல தான் பேன் பண்ணிருக்காங்க. யூஎஸ்ல பேன் பண்ணதுக்கும் இங்கேக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யூஎஸ்ல வந்து அதை பேன் பண்ணியிருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா குளோபலாக நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். அதாவது உலகம் முழுசாகவும் நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதில் எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கணும். ஸோ எல்லாரும் நார்மலாக இது ஏன் பேன் பண்ணியிருக்காங்கன்னு அதை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக் தமிழ் பிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் vlogsனு செகண்ட் சேனல் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உங்களுக்கு மேலே கார்ட்ஸ் லைவ் பட்டனில் தெரிஞ்சிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். Huawei மொபைல் ஃபோன்ஸை எங்கெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல தான் பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் பேன் பண்ணியிருக்காங்க. இது எதனால பேன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த Huawei வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி ஸ்மார்ட் ஃபோன். Huawei வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் தயாரிக்கல, இன்னும் சில நெட்வொர்க் டிவைசஸ்லாம் தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. அதனால யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த Huawei அதாவது இந்த சைனீஸ் கம்பெனி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த சைனீஸ் கம்பெனி வந்து இவங்க தயாரிக்கிற டிவைஸ் எல்லாம் வந்து வேர்ல்டு வைடா கொடுத்து அவங்களோட நாட்டெல்லாம் வந்து ஸ்பை பண்றாங்க. அதாவது உளவு பார்க்குற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து யூஎஸ் வந்து இந்த Huawei மொபைல் ஃபோன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டாப் பண்ணதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது வந்து அங்கே தான் ஸ்டாப் பண்ணாங்க. பட் இதால் நம்ம எப்படி அஃபெக்ட் ஆகிறோம்னு கேட்குறீங்களா? இது வந்து அங்கே பேன் பண்ணியிருந்தாலும் வேர்ல்டு வைடா அதாவது உலகம் முழுசாவும் வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கம்பெனிஸோடையும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா இது குளோபலாக நம்ம எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறோம். இது பார்த்தீங்கன்னா அங்கே பேன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இதால் அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தான் அஃபெக்ட் ஆகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா Huawei மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆபத்து வரப்போகுது. அது என்ன ஆபத்துன்னு கேட்குறீங்களா? இன்னும் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதில் கூகுளே இருக்காது. கூகுளும் இருக்காது. கூகுள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சர்வீஸுமே உங்கள் Huawei மொபைலில் இருக்காது. இதுதான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய விஷயம். அங்கே பேன் பண்ணியிருந்தாலும் யூஎஸ் பேஸ்டு கம்பெனியை வந்து Huaweiயோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால இருக்கிற எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா அவங்க சைன் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. அதனால இப்போ Huaweiக்கு வந்து எந்த யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. அதனால Huaweiக்கு தான் பெரிய பாதிப்பு. என்னென்ன பாதிப்புன்னு இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Huawei கம்பெனி இது வந்து சைனீஸ் கம்பெனி இந்த மொபைல் ஃபோனை தயாரிக்கிறாங்க. பட் அவங்க மொபைல் ஃபோனை மட்டும்தான் தயாரிக்கிறாங்க. அதுக்கு தேவையான ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்னும் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. Huaweiக்கு OS தேவை, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. அது பாத்தீங்கன்னா கூகுள் கிட்ட இருந்தா வாங்குறாங்க, பவர்ட் பை ஆண்ட்ராய்டு. ஸோ உங்களுக்கே தெரியும் எல்லா ஃபோன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்டு சொன்னால கூகுள் இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. அதனால இந்த ஆண்ட்ராய்டு பாத்தீங்கன்னா இனிமே Huawei மொபைல்ல கிடையாது. ஆண்ட்ராய்டு இல்லாம எப்படி ஃபோன் ரன் ஆகும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப iOS இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி தான். அதனால ஆப்பிளோடையும் அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ண முடியாது. இந்த மாதிரி வேலையில் பார்த்தீங்கன்னா iOS டிவைஸும் தரவே முடியாது. அப்போ ஆண்ட்ராய்டும் கிடையாது, iOSம் கிடையாது. அடுத்து என்ன ஆகும் தானே நினைக்கிறீங்க? இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வரப்போது, பாருங்க ஸ்கிப் பண்ணாமல். Huawei பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னே தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெடி பண்ண போகிறாங்க. Huaweiக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அவங்களுக்குன்னு ஒரு ஓஎஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் இதை வந்து அவங்க அஃபிஷியலாக வெளியே சொல்ல, பட் அவங்க வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளோ நாளில் இந்த ஓஎஸை முடிப்பாங்கன்னு இன்னும் நமக்கும் இன்னும் சரியா தெரியல. அவங்க முடிச்சாதான் உண்டு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சில பல டெட்லைன்ஸ் மாதிரி இருக்கு. அது என்னன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர்கிட்ட Huawei மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டு தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த 3 மாதம் வந்து கூகுள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த Huawei மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆண்ட்ராய்டு சர்வீஸும் இருக்காது. கூகுள் பிளே ஸ்டோர், கூகுள் மேப்ஸ் எதுவுமே இருக்காது. ஆண்ட்ராய்டே இருக்காது. அப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே Huawei வந்து அவங்களுக்கும் ஒரு OS ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த OS வந்து அப்டேட் வழியாக கொடுத்தாதான் யூசர்ஸ் ஃபோனே யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அந்த ஃபோனுக்கு எந்த யூஸுமே கிடையாது. இப்போ Huaweiயோட மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காஸ்ட் ஹையாக இருக்குது. அந்த அளவுக்கு காஸ்ட் ஹையான மொபைலை வாங்கி எதுக்குமே யூஸ் இல்லாமல் வச்சிருக்கிறது என்ன நீங்களே பார்த்துக்கோங்க. மொபைல்னாலே பேசிக்காக நமக்கு ஆண்ட்ராய்டு தான் இருக்கணும். ஆண்ட்ராய்டு ஸோ வந்து கூகுள்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தால் தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்டாக இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் புதுசாக ஒரு OS இதை எப்படி வந்து யூசர்ஸ் ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. Huawei கம்பெனி தான் வந்து யூசர்ஸை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸரும் தேவை. ப்ராசஸர் வந்து Huawei எதை சார்ந்தும் கிடையாது. அவங்களுக்கே ஓனாக வந்து ஒரு ப்ராசஸர் ரெடி பண்ணிக்கிறாங்க. அதனால Qualcomm பக்கமோ அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்டிராகன் பக்கமோ எது பக்கமும் போகிறது கிடையாது. ப்ராசஸர் மேட்ரு கிடையாது. ப்ராசஸர் இல்லாமல் இந்த சிப் செட்லாம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா வந்து வேணா தாய்வான், சைனா இல்லை அந்த மாதிரி நாட்டிலேருந்து அவங்க வாங்கிக்கலாம். பட் கூகுள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக ஒரே இடத்துல தான் இருக்குது. கூகுள் வந்து ஒரு US கம்பெனி. அது இல்லாமல் எப்படி ஒரு ஃபோன் ரன் ஆகும்? அது மட்டும் இல்லாமல் Huawei வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸோட வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெல், Qualcomm, கார்னிங் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்னு இந்த மாதிரி எந்த விதமான கம்பெனிஸோடையும் அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பண்ண முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா US பேஸ்டு கம்பெனி தான். அதனால அவங்களோடையும் வந்து அவங்க ஒர்க் பண்ண முடியாது. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Huawei வந்து மொபைல் ஃபோனை மட்டும் லான்ச் பண்ணுறது கிடையாது, அவங்க வந்து லேப்டாப்பும் லான்ச் பண்ணுறாங்க. அப்போ அந்த லேப்டாப்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் OS தான் யூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு US பேஸ்டு கம்பெனி தான். அப்போ அடுத்து அவங்க வந்து லேப்டாப்புக்கு என்ன OS ரெடி பண்ணுவாங்க, இது அவங்க தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து Huawei மேலே அப்படியே இருந்துச்சுன்னா Huawei வந்து கம்பெனி வந்து அப்படியே அழியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Huaweiயோட சப்ராண்ட் தான் பார்த்தீங்கன்னா Honor, அதுக்கும் இது அஃபெக்ட் வாய்ப்பு இருக்குது. Huawei பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல வளர்ந்துட்டு வரக்கூடிய கம்பெனி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் Huawei Mate Xன்னு ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி தடை வந்து அவங்க மேலே இன்னும் நீடிச்சதுன்னா அந்த ஃபோனுக்கும் பாதிக்கும். மேபி அந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணாமலே கூட போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபோன்ஸ் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கான ஐடியாவும் வச்சிருக்காங்க. அதுலேயும் ஆண்ட்ராய்டு கிடையாதுன்னா அப்போ என்ன ஆகும்? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிளாக்பெரியும் அவங்களுக்குனே ஒரு OS ரெடி பண்ணாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் ஆகிற ஆப்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. பட் வேணால் அதை நீங்கள் வந்து சைடு வழியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த அளவுக்கு அதிகமாக விலை கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்ன நல்லா இருக்குது சொல்லு. Huawei மேலே இந்த தடை நீடிக்குமா இல்லை தடை எடுத்துருவாங்களா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இன்னும் எவ்வளோ நாளுக்குள்ளே வந்து அவங்க புதுசாக ஒரு OS ரெடி பண்ணுவாங்க? அதை எப்போ அப்டேட் வழியாக கொடுப்பாங்கன்னு பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 90 நாள், அதாவது இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். Huawei பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்களுக்குன்னு ஒரு OS ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சொல்லியிருக்காங்களே இந்த US வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னு, அதை கூட ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா Huawei வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு வர கம்பெனில வந்து Huaweiயும் ஒரு நல்ல கம்பெனியா தான் இருக்கு. வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம் பாத்தீங்கன்னா சாம்சங்க்கு இருக்கு, ரெண்டாவது இடம் பாத்தீங்கன்னா Huaweiக்கு இருக்கு, மூணாவது இடம் பாத்தீங்கன்னா ஆப்பிளுக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வளர்ந்துட்டு வர கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர்றது பெரிய விஷயம் தான். Huaweiயோட சப்ராண்ட் ஹானருக்கும் என்ன ஆகும்னு தெரியல. பட் இன்னும் ஹானரை பத்தி எந்த ஒரு தகவலும் வரல. ஏன்னா இதுவும் வந்து Huaweiயோட ஒரு சப்ராண்ட் தான். அதுக்கும் மேபி இந்த மாதிரியும் ஆகலாம். அப்ப அதோட நிலைமை பத்தி யோசிச்சு பாருங்க. ஹானரும் நிறைய பேர் போன் நீங்க வச்சிருப்பீங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைச்சாலும் போய் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அப்பதான் வந்து பாக்குறவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதும் வந்து நான் கமெண்ட் செக்ஷன்ல வழியா தான் நான் தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நான் நிறைய நியூஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டெக் தமிழ் பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போறேனோ அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் இந்த பேனை பத்தி தெரியல. இது பாத்தீங்கன்னா இந்த பேன் வந்து இன்னும் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா நம்ம தான் அஃபெக்ட் ஆகும். இன்னும் 90 நாள்ல பாத்தீங்கன்னா Huaweiயோட ஸ்மார்ட் போன்ல எந்த ஒரு ஆண்ட்ராய்டும் இருக்காது. அது மட்டும் இல்லாம கூகுள் சம்பந்தப்பட்ட எந்த ஆப்ஸுமே நீங்க யூஸ் பண்ண முடியாது. இந்த தகவலை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டெஃபினட்டா சொல்லியாகணும். அதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. மெயினா யூஎஸ்ல வந்து இந்த Huawei பேன் பண்ணக்கூடிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Huawei வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி ஸ்மார்ட் போன். அவங்க வந்து இதை யூஎஸ்ல கொடுத்து, அதாவது அவங்களோட நெட்வொர்க்கிங் டிவைஸையும் அது மட்டும் இல்லாம அவங்களோட மொபைல் போன்ஸையும் வந்து யூஎஸ்ல சேல் பண்ணிட்டு அது வழியா பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இதை பேன் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஃபுல்லா Huawei எதனால பேன் ஆச்சு, என்ன காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இன்னும் டெக் தமிழ் பிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா
கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் vlogsனு செகண்ட் சேனல் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ உங்களுக்கு மேலே கார்ட்ஸ் லைவ் பட்டனில் தெரிஞ்சிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத வீடியோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் கார்ட்ஸாகவும் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட சந்திக்கிறேன்.